ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம ஆழ்வள்ளி கிழங்கு வேக வச்சு எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ஆழ்வள்ளி கிழங்கு நல்லா புதுசாக பார்த்து வாங்கணும், அந்த வேர் வராமல் இருக்கணும். அதில் வாங்கி அதை இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி இட்லி பாத்திரத்துலேயோ இல்லைனாக்கா இந்த மாதிரி புட்டு வேக வைக்கிற பாத்திரத்துலேயோ வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வெடித்து வரும். இந்த கடைங்கள்லாம் விற்பாங்க பாருங்கள், அது மாதிரி 25 நிமிஷம் வேக வச்சா இந்த மாதிரி வெடித்து வந்துடும். அப்பப்போ கொஞ்சம் திறந்து பார்த்துக்கோங்க. அதை அப்படியே கத்தியில் குத்தி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு பாருங்கள், தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த கிழங்குலேருந்து. இப்படி வேக வச்சு எடுத்தால் தான் மாவு மாதிரி இருக்கும். சிலர் வந்து குக்கரில் தண்ணி போட்டு வேக வைப்பாங்க. அப்படி வேக வச்சா கல் மாதிரி அழுத்தம் கொடுத்துரும். அதனால் எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறது தான் நல்லது. இது பாருங்கள், நல்லா வெடித்து வந்து மாவு மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த கிழங்கோட தேங்காய் பத்தை சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா மாவு மாதிரி வந்திருக்குதா. இது தேங்காய் பத்தையோடு சேர்த்து வச்சு சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா அதை திருவியும் இந்த மாதிரி இதில் கேரட் செய்வோம்ல, அதில் சீவி அதோட சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பூ மாதிரி வந்துருச்சா, இதை வந்து பாத்திரத்தில் போட்டு அதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அது போட்டு தேங்காய் துருவினதையும் அதோடு சேர்த்து புட்டு மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணோம்னா குழந்தைங்களுக்கும் விருப்பமாக இருக்கும். இனிப்பு சுவை சேர்றதுனால ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு கிளறிடணும். சர்க்கரையை விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்க்குறது உடம்புக்கு நல்லது. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.